ஸோ ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு ஹில்ஸ் படன் தமிழ். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்துட்டு PS3 கேம் கலெக்ஷன் வந்து கேட்டிருந்தீங்க. நான் வந்து PS4ம் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா 3 கேம் தான் என்கிட்ட டிஸ்காக இருக்குது. ஸோ அதனால் என்னென்ன கேமுன்றது பார்த்துருவோம். இது எல்லாமே வந்து நான் செகண்ட் ஹேண்டில் வாங்கினது தான் PS3. ஏன்னா இப்போ புதுசு எதுவுமே கிடைக்காது. PS4மே நான் செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கினேன். ஸோ என்னென்னு பார்த்துருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவே போடாமல் இருக்கும், ஆர்ட் ஒர்க்கே இல்லாமல் இருக்கும். இது வந்து பேட்மேன் ஆர்க்கம் ஆரிஜின்ஸு. ஸோ இதான் பேட்மேன் ஆர்க்கம் ஆரிஜின்ஸ். உள்ளே பார்த்தீங்களா அன்சார்ட்டடோட ஆர்ட் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து பேட்மேன் ஆர்க்கம் ஆரிஜின்ஸ். இந்த கேம் வந்துட்டு கலெக்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். இது வந்து நான் என் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து தான் வந்துட்டு வாங்கினேன் இந்த கேமை. ஸோ முக்கால்வாசி இதை வந்து நான் ரிட்டர்ன் பண்ணிட்டு நான் ஆல்ரெடி வந்துட்டு நம்மளோட ஃப்ரெண்ட் இன்னொருத்தர்கிட்ட வந்துட்டு இந்த கேம் கிடச்சிருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இதை வந்துட்டு டெலிவர் பண்ண சொல்லி, எனக்கு வந்துட்டு கொரியர் பண்ண சொல்லியிருக்கேன். இது அவன் வாங்கும்போது 180, இப்போது கிட்டத்தட்ட 400 கிட்ட வருது. ஸோ அடுத்த கேம் வந்து இது கொஞ்சம் ரேரான கலெக்ஷன் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதை வந்து நிறைய பேர் வந்து கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. ட்ரானுன்ற படம் பார்த்துருப்பீங்க, அதோட கேம் தான் இது. டிஸ்னியோட ட்ரான் எவல்யூஷன். ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா, நான் எதர்ச்சியாக செகண்ட் ஹேண்ட் ஷாப் சிஎக்ஸ் போகும்போது என் கண்ணில் மாட்டினோடனே என்னடா இது செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதையும் வந்துட்டு நான் எடுத்துட்டேன். ப்ளஸ் இன்னொன்று, நான் எப்பயுமே கேம் வாங்கும்போது, டிஸ்க் வாங்கும்போது இதெல்லாம் நான் ரொம்பவே எதிர்பார்ப்பேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு புக்லெட்ஸ் வந்து வச்சுக்க ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி கேமுக்கெலாம். ஸோ ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு இப்போது ரேரு. இப்போ நீங்கள் PS5ல் என்ன கேம் வாங்கினாலும் கூட எதுவும் கொடுக்க மாட்றான். ஸோ இது வந்து இன்னொரு கேம், செகண்ட் கேம். ஸோ அடுத்து வந்துட்டு ஹெவி ரெயின் மூவ் எடிஷன். நம்ம எப்படி தானே யூஸ் பண்ண போகிறதில்ல. அது வந்து அந்த வயர்லெஸ் கண்ட்ரோலரு, லைக் நம்மளே வந்துட்டு என்ன சொல்ல, விஆருக்கு முன்னாடி வந்து இது. ஸோ அந்த கண்ட்ரோலர் வச்சு இதுவும் ஆடலாம் இதை. ஸோ இது வந்துட்டு ஹெவி ரெயின் மூவ் எடிஷன். எனக்கு தெரியும் நீங்கள் கேட்குறது பிசியில் சீப்பாக தான்டா இருக்குது, அப்புறம் ஏன் PS3யில் வாங்குற அப்படின்ற மாதிரி. PS3யில் இனிமேல் சீப்பாக தான் இருந்துச்சு, எனக்கு சீப்பாக தான் கிடச்சது. இதுக்கு ஒரு 100-150 செலவு பண்ணுறது வந்து தப்பு இல்லைன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இது ப்ளஸ் வந்து பிளாட்டினம் டிஸ்க்கு. ஸோ இன்னொன்று வந்து என்னென்னா, நான் ஏன் PS3, PS4, அந்த PS5 அந்த மாதிரி இதில் வந்துட்டு கேம் வாங்குகிறேன் அப்படின்னா, என்னோடய லேப்டாப் வந்துட்டு அவ்வளோ சரி கிடையாது. ஸோ ப்ளஸ் இன்னொன்று, நீங்கள் கேமுக்கு டெடிக்கேட்டடாக வந்துட்டு ஒரு சிஸ்டம் மாதிரி வச்சுருந்து அதுலேருந்து ஸ்ட்ரீம் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரீம் குவாலிட்டியும் அடி வாங்காமல் இருக்கும். அண்ட் தென் வந்துட்டு எந்த லேக் பஃபர் எதுவும் இல்லாமல் இருக்குன்றது என்னோடய தாட்டு. ஸோ அது தப்பாக இல்லையான்றது எனக்கு தெரில. அப்படி தப்புன்னா வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதான் வந்து ஹெவி ரெயின் மூவ் எடிஷன். இது வந்துட்டு ஒரு 150 அந்த ரேட்டுக்கு வந்து வாங்கினது நான். ப்ளஸ் இதில் வந்துட்டு எது ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கினேன் அப்படின்றதையும் நான் வந்துட்டு மென்ஷன் பண்ணுறேன் இந்த கேம்ஸில். இது வந்து அகெயின் இன்ஃபேமஸ் வந்துட்டு PS3 வாங்கி PS3 வந்து வாங்கிறதுக்குனே வந்துட்டு இந்த கேம் ஆடுறதுக்குனே வாங்குவாங்க நிறைய பேர் PS3. ஸோ இதான் வந்துட்டு இன்ஃபேமஸ். இது வந்து எசென்ஷியல்ஸு. ஸோ இந்த கேமுமே வந்துட்டு என் ஃப்ரெண்டோட தான். இது நான் வந்துட்டு இப்போதைக்கு நான் என்னோடய கலெக்ஷனில் வந்து நான் வாங்கலை. நான் வந்து மணி போட்டு வாங்கலை. ஏன்னா நான் கொஞ்சம் சேவ் பண்ணிட்டுருக்கேன். இந்த கேம் இப்போ நான் கரண்ட்டாக ஆஃப்லைனில் வந்து விளையாடிட்டுருக்கேன். ஸோ விளையாடி முடிச்சுட்டு பிடிச்சிருந்தா கலெக்ஷனில் வச்சுக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் வந்து இதை வச்சுருக்கேன். ஸோ அடுத்து இன்ஃபேமஸ் 2 வந்துட்டு இன்ஃபேமஸ் 1 அளவுக்கு இல்லைன்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. பட் ஸ்டில் கிராஃபிக்கல் வைஸ் சூப்பராக இருக்குன்ற மாதிரி, சூப்பராக இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ இதான் வந்து இன்ஃபேமஸ் 2. இது நான் வந்து வாங்கிட்டேன். இன்ஃபேமஸ் 1 என் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து வாங்கும்போது அவங்ககிட்ட இன்ஃபேமஸ் 2 இல்லைன்னா. ஸோ இதுவுமே நான் செகண்ட்ஸில் பார்த்தேன், கிடச்சது, வாங்கிட்டேன். பார்த்தீங்களா, அன்சார்ட்டட் அமாங் தீவ்ஸ் வந்துட்டு கம்மிங் சூன்னு போட்டிருக்கான். ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் மாதிரி இருக்கும் உங்களுக்கு, புரியுதா? லைக் எப்படி சொல்கிறேன்னா, இதெல்லாம் வந்து அப்போ வந்தது, இப்போ கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி என்னோடய தாட். ஓகேவா? இதெல்லாம் வந்துட்டு அப்போ வாங்கும்போது கேம்ஸ்லாம் அன்சார்ட்டட் 2 வந்து இன்னும் சீக்கிரமாக வருது அப்படின்ற மாதிரி பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க்ஸ்லாம் இப்போ கொடுத்தா நல்லாயிருக்கும். Killzone 3 இது நான் வந்துட்டு விளையாடணுன்னு சொல்லி வாங்கவே இல்லை.
₹50 or ₹60 தான் போட்டிருந்தாங்க. சரி ஓகே எடுத்துப்போமே அப்படின்ற மாதிரி இதுவுமே வந்து ஒரு கலெக்ஷனில் எடுத்துப்போன்ற மாதிரி தான் எடுத்துக்கிட்டேன். இதுவுமே வந்து ப்ளே ஸ்டேஷனோட எக்ஸ்க்ளூசிவ். ஸோ இது வந்துட்டு இன்னொரு கேமு. ஸோ அடுத்து அதாவது ராக்ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா ஜிடிஏ அளவுக்கு ஒரு கேம் பண்ணானா மேக்ஸ் பெயின் தான். அதுவும் எனக்கு மேக்ஸ் பெயின் 3 அப்சல்யூட் ஃபேவரட். ஸோ இந்த கேம் வந்து நான் பிசியில் ஆல்ரெடி ஆடிட்டேன். ஃபஸ்ட்டில் வந்து பிஎஸ்சில் ஆடணும், ப்ளஸ் இதை வந்து ஒரு கலெக்ஷனாக வச்சுக்கணும் அப்படின்றது என்னோடய ஆசை. இங்கே பார்த்தீங்களா God of War 3 டெமோ வந்து விட்ருக்காங்க அப்போது E3. ஸோ அதோட பேம்ப்ளெட் வந்து இருக்குது. ப்ளஸ் இங்கே பாருங்கள் ராக்ஸ்டார் வந்து ஏதோ பாஸ்லாம் கொடுத்துருக்கான். அண்ட் தென் மேக்ஸ் பெயின் 3யோட புக்லெட். இந்த புக்லெட்டில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட கண்ட்ரோல்ஸ் அதெல்லாம் இருக்கும். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போலாம் கண்ட்ரோல்ஸ்லாம் படித்தும் விளையாடிருக்காங்க நிறையா பேர். ஸோ ஆச்சரியம் தான். ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு படிக்கிறது அளவுக்கு நம்மளுக்கு பொறுமை கிடையாது. ஸோ அடுத்து ப்ளே ஸ்டேஷன் ஆல் ஸ்டார்ஸ் பேட்டில் ராயல். இதுவுமே ஒன் ஆஃப் த ரேர் கேம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மார்டல் காம்பேட் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ப்ளே ஸ்டேஷனில் கொண்டு வந்தது. இது கொஞ்சம் ரேர் தான். ப்ளஸ் இது நிறையா கிரிட்டிக்ஸ் வாங்கியிருக்கு. லைக் ஃபஸ்ட்டாக வந்து நிறையா இது வாங்கியிருக்கேன். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரேட்டிங் செம்ம அதிகமாக இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு ஏன் இந்த கேமுக்கு இவ்வளோ ஹேட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுவுமே வந்துட்டு ரேருன்றதுனால கலெக்ட் பண்ணி வச்சுக்கோன்ற மாதிரி வாங்கிட்டேன். நம்ம கிரேட்டோஸ் வச்சு வேறு விளாட்லாம். இது உங்களுக்கு இன்கேஸ் லைவ் வேணும்னா சொல்லுங்கள். இதை வச்சு இல்லைனா ஸ்டோரி வைஸ் எதுவும் இருக்காது, பஸ் நல்லாயிருக்கும். கொஞ்சம் சைல்டிஷாக இருக்கும். ஆனால் அடுத்து PS4க்கு போவோம். நான் சொன்னேன்ல ஒரு PS4 to 5 அப்கிரேட் வந்துட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அதுக்கு யூஸ் பண்ண ஸ்கைரிம் டிஸ்க் வந்து இதுதான். இது நான் வந்துட்டு வாங்குகிற ஐடியாவே கிடையாது. நான் சும்மா சிஎக்ஸ் போகும்போது ஃப்ரெண்டு வந்துட்டு இது நல்லாயிருக்கும் ஆடிப்பாருன்ற மாதிரி சொன்னால் வாங்கினேனே தவிர இன்னும் வரைக்கும் நான் அதை ஆடவே இல்லை. சும்மா அதை நான் வந்துட்டு டிஸ்க் ட்ரைவில் போடும்போது தான் தெரிஞ்சது ஃப்ரீ அப்கிரேட் இருக்குன்னு. ஸோ அதை வச்சு நான் உங்களுக்கும் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டு காமிச்சிடலாமே எப்படி ஃப்ரீ அப்கிரேட் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு இந்த டிஸ்கை வந்து யூஸ் பண்ண கண்டிப்பாக விளையாடுவேன். ஸ்பைடர்மேன், அதாவது மார்வல் எக்ஸ்க்ளூசிவ்ஸ்லேயே மார்வல் வந்துட்டு பிஎஸ்க்கு நிறையா எக்ஸ்க்ளூசிவ்ஸ் தான் விடுறான். ஓகேவா, அவனும் ப்ளே ஸ்டேஷனும் கிட்டத்தட்ட என்ன சொல்ல பார்ட்னர்ஷிப் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அவன் விட்டதுலேயே ஒரு அருமையான கேமு இன்சோமினியாக் பண்ணதுலேயே ஸ்பைடர்மேன். என்ன கேமுங்க, வேறு மாதிரி இருந்துச்சு இந்த கேமு. இதான் வந்துட்டு மார்வல் ஸ்பைடர்மேனோட டிஸ்க்கு. ஸோ இது பின்னாடி கவரு. இதுக்கெலாம் நான் பின்னாடி கவர் காமிக்கலன்னு நினைக்கிறேன். இருங்க முடிச்சு காட்டுறேன். இது கான்க்ரீட் ஜீனி. இதுவுமே ஒன் ஆஃப் த ரேர் கேம். உங்களுக்கு டிஜிட்டலில் கிடைக்கும், PS ப்ளஸ்லேயும் இருக்குது. பட் டிஸ்க்கு கிடைக்கிறது கஷ்டம். ஸோ அதையுமே கிராப் பண்ணியாச்சு. இந்த கேமும் நான் இன்னும் ஆடி பார்க்கல. இது பிஎஸோட எக்ஸ்க்ளூசிவ் தான். ஸோ இது வந்து அந்த PS4ஓட கண்ட்ரோலருக்கு வந்துட்டு விட்ட மாதிரி ஒரு கேம் இது. அதோட என்ன சொல்ல ஃபீச்சர்ஸ்லாம் வந்துட்டு ட்ரை பண்ணுற மாதிரி அந்த டச் பேட் அப்போ தான் விட்டுருந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இது. ஸோ இதான் அந்த டிஸ்க்கு பார்த்துருப்பீங்க. நான் எல்லாத்துக்குமே அப்படியே பேக் சைடும் காமிச்சிடுறேன். ஸோ இது வந்து ஸ்பைடர்மேனோடது. இது வந்து ஸ்கைரிம்மோடது. இது வந்து ஆல் ஸ்டார்ஸோடது. அப்போ எல்லா கேமுமே செம்ம சைஸ் கம்மியாக இருந்திருக்கு. மேக்ஸ் பெயின் 3யோட பேக் சைட் ஆர்ட். கில்ஸோன் 3 இது நான் ட்ரை பண்ணி பார்க்கணும். இன்னும் ட்ரையே பண்ணி இந்த கேம் இந்த டிஸ்க்கு ஒர்க் ஆகுதான்னு கூட நான் ட்ரை பண்ணி பார்க்கல. இது வந்து இன்ஃபேமஸ் 2, இன்ஃபேமஸ் 1, ஹெவி ரெயின், ட்ரான் எவல்யூஷன், அண்ட் தென் பேட்மேனுக்கு வந்து எதுவுமே கிடையாது. ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து நம்ம PS3 அண்ட் PS4 நம்மக்கிட்ட இருக்கிற டிஸ்க் கலெக்ஷனில் இவ்வளோ தான். ஓகேவா, இதுதான் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற டிஸ்க் கலெக்ஷன்ஸ்.
ஸோ நீங்கள் எல்லாமே கேட்கலாம், டிஜிட்டல் வந்துருச்சு ப்ரோ, ஏன் டிஸ்க் இன்னும் வாங்கிட்டு இருக்கீங்கன்னு. எனக்கு டிஸ்க்காக கலெக்ட் பண்ணுறது வந்து ரொம்பவே பிடிக்கும். ஐ மீன் ஃபிசிக்கலாக வச்சுருக்கிறது வந்து ரொம்பவே பிடிக்கும். அது ஏன்னு கேட்காதீங்க, எனக்கு அது ஷெல்ஃபில் ஆர் எல்ஸ் வீட்டில் வச்சு பார்க்கும்போது எனக்கு அது ஒரு ஆசை, அவ்வளோதான். ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் இதே மாதிரி வந்துட்டு நம்ம புதுசாக வந்து எதாவது கேம் வந்துச்சுன்னா அதை நம்ம வாங்குகிறோம் ஆர்எல்ஸ் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா நம்ம அதை அன்பாக்ஸ் பண்ணி போடுவோம். ப்ளஸ் இவ்வளோ தானே PS3 கேம்ஸுன்னு கேட்குறவங்களுக்கு PS3 கேம்ஸ் இன்னும் நிறையா இருக்குது. நான் அதை கூடிய சீக்கிரம் வந்து போடுறேன். ஏன்னா சிலது வந்துட்டு இப்போ நான் என் கையில் வச்சிடல. ஸோ இது வரைக்கும் என்கிட்ட இங்கே இருக்கிறது இவ்வளோ தான், PS3 அண்ட் PS4 கேம்ஸ். உங்களுக்கு வந்து டிஜிட்டல் கலெக்ஷன் வேணும்னா சொல்லுங்கள், நான் அதுவுமே போடுறேன். ஏன்னா எக்ஸ்பாக்ஸும் இருக்குது, ப்ளே ஸ்டேஷனும் இருக்குது. ஸோ ரெண்டுத்தோட டிஜிட்டல் கலெக்ஷனுமே வேணும்னா நான் அது தனியாக ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே நன்றி. மேலும் அடுத்த வீடியோவில் நம்மளாம் சந்திப்போம். Until then, it's Evil Spartan. Tata, bye bye guys.